இன்று நள்ளிரவு முதல் ரைஸ் பிரியாணி விலை அதிகரிப்பு. 80 கோடிக்கு மேல் மாயம். ஜனாதிபதியும் அரசாங்கமும் நித்திரையில். நாமல் ராஜபக்ச சாடல். சிரந்தி ராஜபக்சவுக்கு எதிரான போலி பிரச்சாரங்கள். சிஐடியில் பசன் கஸ்தூரி முறைப்பாடு. தையிட்டி விஹாரை பகுதியை பார்வையிட்டு யாழ் ஆயர். யாழ்ப்பாணத்தை தமிழ்நாட்டிடம் கொடுக்கச் சொன்ன அர்ஜுனா வழங்கியுள்ள புதிய விளக்கம். குருநாகல் மாநகர சபை தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் பதவி விலகல். கொழும்பில் அமுலாக உள்ள விசேட போக்குவரத்து திட்டம். மத்திய கிழக்கின் தற்போதைய நிலைமை குறித்து வெளிவிகார அமைச்சர் அறிக்கை. கபில சந்திரசேன விவகாரம் போலி பணியாளர்கள் கைது. அதிக பணிச்சுவையால் மன அழுத்தம். சீருடை கலற்றி வைத்த போலீஸ் அதிகாரி. விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்த சந்திரிகா. முதலமைச்சராகும் விஜய். ஆட்சியமைக்க ஆளுநர் அழைப்பு. இன்று நள்ளிரவு முதல் ரைஸ் பிரியாணி மற்றும் நாசிக்குரன் ஆகிய உணவு வகைகளின் விலைகளை 25 ரூபாவினால் அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை லாப்ஸ் எரிவாயுவை பயன்படுத்தி நடத்தப்படும் சிற்றுண்டிச்சாலைகளில் சாதாரண தேநீர் மற்றும் பால் தேநீரின் விலைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்சன ருக்சான் இதுகுறித்து தெரிவிக்கையில், சுமார் 25% தொடக்கம் 30% வரையான சிற்றுண்டிச்சாலைகள் லாப்ஸ் எரிவாயுவை பயன்படுத்துவதாகவும் தற்போதுள்ள நிலையில் அவர்களால் அந்த எரிவாயின் விலையை தாங்கிக் கொள்ள முடியாதுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதற்கமைய லாப்ஸ் எரிவாயுவை பயன்படுத்தும் சிற்றுண்டிச்சாலைகளில் ஒரு சாதாரண தேநீரின் விலை 5 ரூபாவினாலும் பால் தேநீரின் விலை 10 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சிற்றுண்டி வகைகளின் விலைகள் 5 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் முட்டை மற்றும் பரோட்டாக்களின் விலைகளிலும் மாற்றம் இல்லை என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் 80 கோடி ரூபாய்க்கும் அதிக பணம் மாயமாகியுள்ள போதிலும் ஜனாதிபதியும் அரசாங்கமும் இன்னும் தூக்கத்தில் இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஹொரணையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் அரசாங்கத்தின் தற்போதைய செயற்பாடுகளை கடுமையாக விமர்சித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட நிதியமைச்சின் செயலாளரின் செயற்பாடுகளால் 80 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணம் காணாமல் போயுள்ளது. இன்று டாலரின் பெறுமதி அதிகரித்துள்ள நிலையில் இந்த இழப்பு இன்னும் அதிகமாக இருக்கலாம். ஆனால் நிதியமைச்சு, மத்திய வங்கி மற்றும் அரசாங்கம் இதுகுறித்து எந்த கவலையுமின்றி நித்திரையில் உள்ளன. இந்த அரசாங்கம் இப்போது ஹேக்கர்களின் அரசாங்கமாக மாறியுள்ளது. நிலக்கரி கொள்வனவு தனியார் வங்கியொன்றில் 13 பில்லியன் ரூபாய் மாயம். அஞ்சல் திணைக்களம் மற்றும் துறைமுகத்தில் கொள்கலன் மாயம் என அனைத்திற்கும் ஹேக்கர்களே காரணம் என சொல்லப்படுகின்றது. இப்போது ஹேக்கர் அரசியலாக மாறியுள்ளது. ஜனாதிபதி ஒரு அரசியல்வாதி, ஆனால் நீதியமைச்சர் ஒரு சட்டத்தரணி. நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகள் குறித்து அரசியல் மேடைகளில் பேசுவது வெட்கக்கேடானது. நீதியமைச்சர் இதுகுறித்து ஜனாதிபதிக்கு அறிவுரை வழங்கியிருக்க வேண்டும். மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் நாட்டை நகர்த்துவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று ரயிலின் வேகத்தை 20 கிலோமீட்டராக குறைத்துள்ளனர். மஹிந்த ராஜபக்சவிற்கு பிறகு ரயில்வே துறையில் எந்த ஒரு முறையான நவீன மயமாக்கலும் இடம்பெறவில்லை. அரசாங்கம் இன்று ஊடகங்களையும் சமூக வலைத்தளங்களையும் ஒடுக்குவதன் மூலம் உண்மைகளை மறைக்க பார்க்கின்றது. இது 88-89 காலப்பகுதி அல்ல என்பதை அரசாங்கம் நினைவில் கொள்ள வேண்டும். இன்று இதையும் மறைக்க முடியாது. இந்த ஊழல்கள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளுக்கு அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என்றும், இறுதியில் இந்த இழப்புகள் அனைத்தையும் நாட்டு மக்களை சுமக்க வேண்டியுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்சவுக்கு எதிராக போலி தகவல்கள் பரப்பப்படுவதாக தெரிவித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் செயற்பாட்டாளர் பசன் கஸ்தூரி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், அரசாங்கம் தற்போது மேடைக்கு மேடை கூச்சலிடுவதை நிறுத்திவிட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி முறையான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும். தேர்தலுக்கு முன்னர் சிரந்தி ராஜபக்சவின் ஆபரணங்கள் பற்றி பேசியவர்கள் இன்றும் அதே வெறுப்பு அரசியலையே முன்னெடுத்து வருகின்றனர். 450 கோடி ரூபாய் பெறுமதியான வீடுகள், 93,000 கோடி சொத்துக்கள் என இமாலய பொய்களை கூறி மக்களை ஏமாற்ற முற்படும் இந்த அரசாங்கம் ஒரு பொய்களின் அரசாங்கம் என்பது தற்போது அம்பலமாகியுள்ளது. ராஜபக்ச குடும்பத்தினருக்கு சொந்தமாக ஒரு சட்டவிரோத கட்டடம் இருந்தால் கூட அந்த அரசாங்கம் 1.5 வருடங்கள் சும்மா இருக்காது என்பதை மக்கள் அறிவார்கள். கடந்த காலங்களில் கூறப்பட்ட லம்போகினி கார்கள், தங்க சங்கிலிகள், ராக்கெட்டுகள் அனைத்துமே அப்பட்டமான பொய்கள் என்பது இன்று நிரூபணமாகியுள்ளது. தற்போதைய மறுமலர்ச்சி அரசாங்கம் தன்னை தூய்மையானது என கூறிக்கொண்டாலும் முன்னப்போதும் இல்லாத வகையில் பாரிய அளவிலான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ளது. குறிப்பாக திரைசேரிக்கு சொந்தமான 2.5 மில்லியன் டாலர் திருடப்பட்ட சம்பவம், அது தொடர்பில் விசாரணைகளை எதிர்கொள்ளவிருந்த அரசு அதிகாரி ஒருவரின் மர்மமான மரணமும் பெரும் சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளன. நீதித்துறையின் சுதந்திரத்தில் இந்த அரசாங்கம் தலையிட முயற்சிக்கின்றது.
வருகின்றது. மே தின மேடையில் நீதியமைச்சரும் ஜனாதிபதியும் நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து தமது ஆதரவாளர்களுக்கு வழங்கிய கருத்துக்கள் இதற்கு சான்றாகும். அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டாம், அனைவரையும் சிறையில் அடைப்போம் என அமைச்சர்கள் கூச்சலிடுவது ஜனநாயக நாடு ஒன்றிய நீதித்துறைக்கு விடுக்கப்படும் அச்சுறுத்தலாகும். நாட்டுக்காக உண்மையாக உழைத்த தலைவர்கள் யார் என்பதை மக்கள் தற்போது உணரத் தொடங்கியுள்ளனர். மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது மக்கள் வைத்திருக்கும் அன்பு மீண்டும் மேலோங்கி வருவதை கண்டு அரசாங்கம் அச்சமடைந்துள்ளதாகவும் ஏப்ரல் புத்தாண்டு மற்றும் மே தின நிகழ்வுகளில் ஷிரந்தி ராஜபக்சவுக்கு மக்கள் வழங்கிய வரவேற்பு இதனை உறுதிப்படுத்துகின்றது. தமது தோல்விகளை மறைக்க மீண்டும் ஷிரந்தி ராஜபக்ச போன்றவர்களை இலக்கு வைத்த அரசாங்கம் தாக்குதல் நடத்துகின்றது. இவ்வாறான பொய்களுக்கு நீண்ட ஆயுள் கிடையாது என தெரிவித்தார். யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் தமிழ் மக்களின் காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் விகாரை பகுதியை யாழ் மறைமாவட்ட ஆயர் ஜஸ்டின் பெர்னட் ஞானப்பிரகாசம் ஆண்டகை நேற்று நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். தையிட்டி பொதுமக்களின் பூர்வீக நிலங்களை ஆக்கிரமித்து இந்த விகாரை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து நிலத்தின் உரிமையாளர்கள் நீண்ட காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறித்த விகாரை அகற்றி தங்களது காணிகளை மீள ஒப்படைக்க வேண்டும் என்பது இவர்களது பிரதான கோரிக்கையாக உள்ளது. நிலத்தை விடுவிப்பதற்கான முதற்கட்ட காணி அளவீட்டு பணிகளை முன்னெடுக்க மாவட்ட நிர்வாகம் பலமுறை முயற்சித்தது. எனினும் அதிகாரிகளின் செயற்பாடுகளில் நம்பிக்கை இல்லை என தெரிவித்து நில உரிமையாளர்கள் எதிர்ப்பு வெளியிட்டதால் அளவீட்டு பணிகள் இடைநிறுத்தப்பட்டன. இதனால் அப்பகுதியில் தொடர்ந்து பதற்றமான சூழலே காணப்படுகிறது. இவ்வாறான இழுபறி நிலைக்கு மத்தியில் தையிட்டி பகுதிக்கு நேற்று மாலை விஜயம் செய்த யாழ் ஆயர் விகாரை அமைந்துள்ள பகுதி மற்றும் மக்களின் காணிகளை நேரில் பார்வையிட்டார். மக்களின் நீண்டகால போராட்டம் மற்றும் தற்போதைய கள நிலவரங்கள் குறித்து இதன்போது அவர் கேட்டறிந்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காளி பயாகல போலீஸ் நிலையத்தின் கான்ஸ்டபிள் ஒருவர் தமது சீருடையும் உபகரணங்களையும் போலீஸ் நிலையத்திலேயே விட்டுவிட்டு பணியிலிருந்து விலகிச் சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. பெட்டிகள இதிப்பலைகொட பகுதியைச் சேர்ந்த மலிந்து தெல்ஹார என்ற 26 வயதுடைய இந்த கான்ஸ்டபிள் நேற்று முன்தினம் போலீஸ் நிலையத்தின் கடமை புத்தகத்தில் பதிவொன்றை மேற்கொண்டுள்ளார். அதில் அதிக பணிச்சுமையின் காரணமாக தாம் மன அழுத்தத்தில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அதன் பின்னர் தனது சீருடை மற்றும் ஏனைய உபகரணங்களை போலீஸ் நிலையத்திலேயே விட்டுவிட்டவர் வெளியேறியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர் 2025 ஜூன் 8ஆம் தேதியன்று போலீஸ் துறையில் இணைந்துள்ளார். பின்னர் ஜனவரி 21ஆம் தேதியிலிருந்து பயாகல போலீஸ் நிலையத்திற்கு இணைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பந்தப்பட்ட கான்ஸ்டபிளின் மன அழுத்தத்திற்கான காரணங்கள் மற்றும் அவர் தற்போது இருப்பிடம் குறித்து கண்டறிய பயாகல போலீசார் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். குருநாகல் மாநகர சபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் PW பிரேமச்சந்திர தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பான கடிதத்தை அவர் நேற்று தன்னிடம் கையளித்ததாக குருநாகல் மேயர் சட்டத்தரணி ஆனந்த சகபந்து குறிப்பிட்டுள்ளார். மாநகர சபைக்குள் நிலவும் முறையற்ற நிர்வாகம், மோசடி, ஊழல் மற்றும் வெண்பரியங்களை குறைக்க முடியாமையினால் தாம் பதவியிலிருந்து விலக தீர்மானித்ததாக PW பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். குருநாகல் மாநகர சபையின் முதலாம் இலக்க கங்கோட தொகுதியில் அதிக விருப்பு வாக்குகளை பெற்று இவர் மாநகர சபைக்கு தெரிவாக இருந்தார். அங்கீகரிக்கப்படாத வர்த்தக நடவடிக்கைகள், சட்டவிரோத கட்டுமானங்கள், முறையற்ற எரிபொருள் பயன்பாடு, முறையற்ற நேர கொடுப்பனவுகள், சேவைக்கு வருகை தந்துவிட்டு இடையில் வெளியேறுதல், நகரை சுத்தமாக பராமரிக்க முடியாமை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களினால் தான் பதவி விலகுவதாக பிரேமச்சந்திர தனது ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் தான் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் விளக்கம் அளித்துள்ளார். கச்சதீவுடன் யாழ்ப்பாணத்தை தமிழ்நாட்டிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தான் கோரியதாக வெளியான செய்திகள் தனது தமிழ் உரைய ஊடகங்கள் சரியாக புரிந்து கொள்ளாததால் ஏற்பட்ட தவறான புரிதல் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் கையெழுத்தானதாக கூறப்படும் 7 ஒப்பந்தங்களை விமர்சிக்கும் நோக்கில் கிண்டலாகவே அக்கருத்துக்களை தான் தெரிவித்த கூறியுள்ளார். தான் நாட்டை நேசிப்பவன் என்றும் நாட்டை பிரிக்க கோரவில்லை என்றும் வலியுறுத்தியவர் நான் என் நாட்டை விற்க மாட்டேன், இலங்கை என் நாடு என்று தெரிவித்துள்ளார். மேலும் அரசாங்கம் இந்தியாவிற்கு அனைத்தையும் தாரை வார்த்து கொடுத்ததால் அந்த ஒப்பந்தங்களை ஆதரிப்பவர்களை மோடியிடம் செல்ல வேண்டும் என்ற அர்த்தத்திலேயே தான் அவ்வாறு பேசியதாக அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு யாபஸ் விமானங்களை கொள்வனவு செய்த போது லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அந்நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவுக்கு பிணையாளர்களாக வந்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த 2 சந்தேக நபர்களும் வாழைத்தோட்டம் போலீசாரால் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது குறித்த சந்தேக நபர்களை எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன்போது குறித்த
குறித்த சந்தேக நபர்களை எதிர்வரும் 13ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்கு அருகிலுள்ள சாஞ்சி ஆராய்ச்சி வத்த பகுதியில் வசிக்கும் முகமது ரிஸ்வான் மற்றும் முகமது இர்ஷான் ஆகிய இரு சந்தேக நபர்களுமே இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதன்போது வாழைத்தோட்டம் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவிக்கையில் இந்த இரு சந்தேக நபர்களும் விளக்கமறியலில் உள்ள கபில சந்திரசேனவை அறியாதவர்கள் என்றும் தலா 15,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு பிணையாளர்களாக முன்னிலையாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டனர். பிணை பெறுவதற்காக வந்த இந்த சந்தேக நபர்கள் தொடர்பில் சந்தேகத்திற்கிடமான நிலை ஏற்பட்டதை அடுத்து நீதிமன்ற ஊழியர்கள் செய்த முறைப்பாட்டின் பிரகாரமே இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்களுக்கு முறையான தொழில் அல்லது வருமான வழி இல்லை என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதன்படி சந்தேக நபர்களை மேலதிக விசாரணைகளுக்காக விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்ட கொழும்பு மேலதிக நீதிவான் லஹிரு சில்வா பிணைக்காக இவர்கள் கிராம உத்தியோகத்தர் சான்றிதழை பெற்றுக்கொண்டமை குறித்து விசாரணை நடத்தி அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டார். கொழும்பை அண்டிய பகுதிகளில் இன்றும் நாளையும் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வியட்நாம் ஜனாதிபதியின் உத்தியபூர்வ விஜயத்தை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைய உள்ள வியட்நாம் ஜனாதிபதி டூலாம் அதிவேக நெடுஞ்சாலை கிராண்ட் பாஸ் ஒரு கொடவத்தை சந்தி பேஸ்லைன் வீதி பொருளை சந்தி DS சேனநாயக்க சந்தி கோல்டன் பிளேஸ் தாமரை தடாக சுற்றுவட்டம் ஆனந்த குமாரசாமி மாவத்தை நூலக சந்தி புலவர் வீதி சந்தி லிபர்டி சுற்றுவட்டம் புனித மைல்கல் சுற்றுவட்டம் புனித மைக்கேல் வீதி காளி வீதி புனித மைக்கேல் வீதி சந்தி காளி வீதி காளி முகத்திடல் சுற்றுவட்டம் காளி மத்திய வீதி பாலதக்ஷ மாவத்தை NSA சுற்றுவட்டம் லோட்டஸ் வீதி பித்தளை சந்தி மற்றும் யோர்க் வீதி ஊடாக பயணிக்க உள்ளார். இதனிடையே நாளைய தினம் NSA சுற்றுவட்டம் காளி மத்திய வீதி வங்கி மாவத்தை ஊடாக ஜனாதிபதி செயலகம் வரையான வீதியில் பஸ்கள் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் உட்பிரவேசித்தல் வியட்நாம் ஜனாதிபதியின் பயணம் ஆரம்பிக்கப்படுவதற்கு 2 மணித்தியாலங்களுக்கு முன்னதாக நிறுத்தப்பட வேண்டும் என்று போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். திரைசேரியின் முன்னாள் அதிகாரியான ரங்க ராஜபக்சவின் மரணம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் அரசு உத்தியோகத்தர்கள் உண்மையை மூடி மறைக்கவே முயற்சிக்கின்றார்கள். ரங்க ராஜபக்சவின் மீது விழுந்த கத்தி உங்கள் மீது விழும் என்பதை அரசு உத்தியோகத்தர்களுக்கு குறிப்பிட்டுக் கொள்கின்றோம். இந்த சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் முன்னெடுக்கும் விசாரணைகள் மீது நம்பிக்கை இல்லை. சர்வதேச மட்டத்தில் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டாம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்தினார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற புனர்வாழ்வு மற்றும் கடனிறுக்க வகையின்மை சட்டமூல மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் உரையாற்றியதாவது, திரைசேரியால் செலுத்தப்பட்ட $2.5 மில்லியன் மோசடி தற்போதைய பிரதான பேசுபொருளாக காணப்படுகின்ற நிலையில் இதுகுறித்து விவாதிப்பதற்கு அரசாங்கம் இடமளிக்கவில்லை. இந்த விடயத்தை அரசாங்கம் மூடி மறைக்கவே முயற்சிக்கவில்லை. $2.5 மில்லியன் என்பது அரசாங்கத்திற்கு பெரியதொரு விடயம் அல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாட்டு மக்களுக்கு அது பாரியதொரு விடயமாகும். இந்த மோசடி குறித்து அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையாக செயற்படவில்லை. அரசாங்கம் நெருக்கடிக்குள்ள ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஜனாதிபதி பாராளுமன்றத்திற்கு ஓடி வந்து அரசாங்கத்தை தூய்மைப்படுத்துவார். ஆனால் $2.5 மில்லியன் மோசடி குறித்து நிதியமைச்சரான ஜனாதிபதி இதுவரையில் எதுவும் பேசவில்லை. நிதியமைச்சரும் காணாமல் போயுள்ளார். திரைசேரியில் செலுத்தப்பட்ட $2.5 மில்லியன் மோசடி தொடர்பில் தகவல்களை வெளியிட்ட காரணத்தால் தான் திரைசேரியின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் 4 அதிகாரிகள் பணி நீக்கப்பட்டுள்ளார்கள். கடமையை நிறைவேற்றாததற்கு பதவி நீக்க வேண்டுமாயின் நிதியமைச்சின் செயலாளரை முதலில் பதவி நீக்க வேண்டும். திரைசேரியின் முன்னாள் அதிகாரி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் பாரிய சந்தேகம் காணப்படுகிறது. சுகாதார அமைச்சினால் நியமிக்கப்பட்ட விசேட குழு ரங்க ராஜபக்ச தற்கொலை செய்து கொண்டார் என குறிப்பிட்டுள்ளது. ஆனால் அதற்கான காரணத்தை குழு குறிப்பிடவில்லை. இந்த மரணம் தொடர்பில் அவரது மனைவி போலீசில் முறைப்பாடு அளிக்கவில்லை என்று நீதியமைச்சர் குறிப்பிட்டார். ஆனால் அது முற்றிலும் பொய்யானது. முறைப்பாடு அளித்த பத்திரம் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. திரைசேரியின் $2.5 மில்லியன் மோசடி ஒரு கூட்டு சதியா என்ற சந்தேகம் காணப்படுகிறது. இந்த விடயத்தில் அரசாங்கம் வெளிப்படையாக செயற்படவில்லை. தற்போது கடந்த கால ஊழல் மோசடிகள் பற்றி பேசப்படுகின்றது. பிணைமுறை மோசடியை குறிப்பிட்டு $2.5 மில்லியன் மோசடியை நியாயப்படுத்தவே முயற்சிக்கின்றார்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கமே தற்போது ஆட்சியில் உள்ளது. ஆகவே உரிய நடவடிக்கை எடுக்கலாம். கடந்த அரசாங்கம் அரசியல்வாதியான அஜித் நிவாட் கப்ராலை மத்திய வங்கியின் ஆளுநராக நியமித்ததை போன்றுதான் இந்த அரசாங்கமும் அரசியல்வாதியொருவரை திரைசேரியின் செயலாளராக நியமித்துள்ளது. அவரது தகுதி பற்றி தற்போது கேள்வி எழுந்துள்ளது. உயிரிழந்த ரங்க ராஜபக்ச தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் அரசு உத்தியோகர்கள் உண்மையை மூடி மறைக்கவே முயற்சிக்கின்றார்கள். ரங்க ராஜபக்சவின் மீது விழுந்த கத்தி உங்கள் மீது விழும் என்பதை அரசு உத்தியோகர்களுக்கு குறிப்பிட்டுக் கொள்கின்றோம். இந்த சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் முன்னெடுக்கும் விசாரணைகள் மீது நம்பிக்கை இல்லை. சர்வதேச மட்டத்தில் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றார்.
தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள சி ஜோசப் விஜய் என்கின்ற தளபதி விஜய்க்கு இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு நேற்று அனுப்பி வைத்துள்ள வாழ்த்து கடிதத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் அவர் ஒரு சிறப்பான வெற்றியை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மற்றும் இலங்கைக்கு இடையிலான நீண்டகால நட்புறவை இதன்போது நினைவு கூர்ந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க புதிய ஆட்சியின் கீழ் அந்த உறவுகள் மேலும் வலுவடையும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தளபதி விஜயின் எதிர்கால பணிகளுக்கு தேவையான பலமும் வெற்றியும் கிடைக்க பிரார்த்திப்பதாகவும் அவர் தனது வாழ்த்துச் செய்தியில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கின் மேற்காசிய பிராந்தியத்தில் அண்மை காலமாக ஏற்பட்டுள்ள நெருக்கடியான நிலைமை குறித்து இலங்கை தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளது. பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மை மற்றும் அமைதியை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் முக்கிய எரிசக்தி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் குறித்தும் இலங்கை கவலை தெரிவித்துள்ளது. வெளிவிகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கை சமூகம் உட்பட கணிசமான எண்ணிக்கையிலான சர்வதேச புலம்பெயர்ந்தோர் இப்பிராந்தியத்தில் வசிப்பதாகவும் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன் இலங்கைக்கு மிகவும் முக்கியமான விடயமாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பு, சிவில் உட்கட்டமைப்புகள் மற்றும் அத்தியாவசிய உலகளாவிய விநியோக சங்கிலிகளின் பாதுகாப்பு ஆகியவற்றிற்காக இலங்கை உறுதியாக நிற்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெருக்கடியான நிலைமை தீவிரமடைவதை தவிர்க்கும் வகையில் அனைத்து தரப்பினரும் மிகுந்த நிதானத்துடனும் செயற்படுமாறும் பயனுள்ள பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுமாறும் இலங்கை கோரிக்கை விடுத்துள்ளதாக அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மீது சுமத்தப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பது, கல்லில் இருந்து பட்டை உரிப்பது போன்று சாத்தியமற்ற காரியம் என பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க கூறுவது இந்த ஆட்சியின் போலி முகத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. அரசாங்கத்தின் சட்டப்பூர்வமான தன்மை என்று கேள்விக்குறியாகியுள்ளது. கடந்த கால ஊழல்களை பற்றி பேசிக்கொண்டு தற்போதைய மோசடிகளை மூடி மறைக்க வேண்டாம் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்தார். கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்தார். மேலும் குறிப்பிடுகையில், நாங்கள் எவ்வளவு திருடினாலும் எத்தனை விசாரணைகளை நடத்தினாலும் எங்களை குற்றவாளியாக்குவது என்பது கல்லிலிருந்து பட்டை உரிப்பது போன்று இயலாத காரியம் என பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்திருக்கின்றார். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மீது ஐந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அவை உறுதிப்படுத்தப்பட்டாலும் அவர்களை கண்டுபிடிப்பது கல்லிலிருந்து பட்டை எடுப்பது போன்ற கடினமான காரியம் என்பதை அவர் கூறுகின்றார். நிலக்கரி ஊழல், மத்திய வங்கியின் 2.5 மில்லியன் டாலர் மோசடி அல்லது கொள்கலன் தொடர்பான ஊழல் எதுவாக இருந்தால் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர்கள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது அவற்றை சுமத்த முடியவில்லை. மஹிந்த ஜெயசிங்க என்பவர் யார்? அவர் கூறுவது உண்மையா என ஜனாதிபதியிடம் கேள்வி எழுப்புகின்றோம். எவ்வளவு விசாரணைகள் நடந்தாலும் தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் அல்லது அரசியல்வாதிகளை கைது செய்ய முடியுமா என அவர் எவ்வாறு கூற முடியும்? அவ்வாறெனில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டுவர உதவிய மக்களுக்கு இவர்கள் வழங்கும் செய்தி என்ன? நாங்கள் எவ்வளவு திருடினாலும் எவ்வளவு விசாரணைகள் செய்தாலும் எங்களை பிடிக்க முடியாது என்பது தானா? அப்படியானால் எதற்காக குழுக்களை அமைக்க வேண்டும்? ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னரும் கிராமத்து மக்களிடமும் வாக்கு கேட்பதும் வழங்கிய வாக்குறுதிகள் இவையா? ஜனநாயகம், வெளிப்படைத்தன்மை மற்றும் நீதிமன்றத்தின் சுதந்திரம் பற்றி பேசினீர்கள். நீதிமன்றம் அனைவருக்கும் பொதுவானது, அதற்கு மேல் யாரும் இல்லை என கூறினீர்கள். ஜனாதிபதி, அமைச்சரோ அல்லது சாதாரண குடிமகனோ அனைவருக்கும் நீதிமன்றம் சமமானது என்று குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். ஆனால் இப்போது இந்த பிரதியமைச்சர் பாராளுமன்றத்தில் வந்து கூறுவது என்ன? இதன் மூலம் ஜேவிபி என்று எந்த விதமான சட்டபூர்வமான தன்மையும் இல்லை என்பது நிரூபணமாகின்றது. ஏனெனில் இந்த அமைச்சரை பாராளுமன்றத்தில் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை பட்டியலிடுகின்றார். 323 கொள்கலன் மோசடி பற்றி பேசுகின்றார்கள். அது தொடர்பாக விசாரணை நடத்த நிதி அமைச்சரை அழைத்தால் அவர் வருவதில்லை, செயலாளர்கள் வருவதில்லை. ஒருவர் தனது தூய்மையை நிரூபிக்க மிக எளிய வழி தன் மீது ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அந்த விசாரணை முதலில் எதிர்கொள்வதுதான். ஆனால் கொள்கலன் விசாரணை பற்றி என்று பேசப்படுகிறதா? இந்த அரசாங்கம் தங்களை சுத்தமானவர்கள் என்று கூற முடியுமா? அடுத்து நிலக்கரி ஊழல், இது பற்றி பாராளுமன்றத்தின் கோப்புக்குழுவிலும் வெளியிலும் தொழிற்சங்கங்களும் நிபுணர்களும் விரிவாக பேசியுள்ளனர். தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்தால் மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு பதிலாக டீசலை பயன்படுத்த வேண்டியுள்ளதால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் மின்சார சபையின் பொறியியலாளர்களை ஒப்புக்கொண்டுள்ளனர். முன்னதாக ஒரு மின் அலகுக்கு 45 ரூபாய் செலவான நிலையில் தற்போது 145 தொடக்கம் 150 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. இது பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து 2011ஆம் ஆண்டிலிருந்து விசாரணை நடத்த குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் வெளிவர
வரும்போது இவர்களின் பழைய அரசர்களின் காலம் தொட்டு விசாரிக்க முற்படுகின்றார்கள். தன் மீது குற்றம் சாட்டப்படும் போது அதிலிருந்து விடுபட முயற்சிப்பது இயல்பானது. முன்னதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என மாறி மாறி ஆட்சி செய்த போது மக்கள் அவர்களை நம்பினர். ஏனெனில் அவர்கள் நாட்டின் சொத்துக்களை பாதுகாப்பதாக வாக்குறுதி அளித்தனர். நாங்கள் இதற்கு முந்தைய அரசாங்கங்களை விட சிறந்தவர்கள், திருடமாட்டோம், வெளிப்படைத்தன்மையுடன் இருப்போம் என்று கூறிவிட்டு இப்போது ஒரு குற்றச்சாட்டு வரும்போது பழைய அரசாங்கங்களின் தவறுகளை பேசுவதற்கு இவர்களுக்கு என்ன உரிமை இருக்கின்றது? ஜேவிபி அரசாங்கம் ஏனையோரை விட நாட்டின் சொத்துக்களை பாதுகாப்பதாக கூறிவிட்டு இந்த நிலக்கரி ஊழல் பற்றி 2011 விசாரணை நடத்தப் போவதாக கூறுவது சரியா? இதிலிருந்து தெரிவது என்னவென்றால் இவர்கள் நேர்மையானவர்கள் அல்ல, தங்களும் பழைய அரசாங்கங்களை போன்றே பிரச்சனைகளை கொண்டவர்கள் என்பதை ஏற்கனவே நிரூபித்துவிட்டனர். இதுகுறித்து இன்று நாட்டு மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ஆனால் அந்த கேள்விகளுக்கு அரசாங்கத்திடம் பதில் இல்லை என்றார். கரவட்டி பிரதேச சபையின் அண்மைக்கால நடவடிக்கைகள் மற்றும் சபை அமர்வுகளில் இடம்பெறும் சம்பவங்கள் தொடர்பில் மக்கள் உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என சுட்டிக்காட்டி சபையின் உறுப்பினர் ஒருவர் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தியுள்ளார். நிதி ஒதுக்கீடு மற்றும் அபிவிருத்தி முடக்கம். கடந்த ஏப்ரல் 27 நடைபெற்ற மாதாந்த சபை அமர்வின் போது 2026 ஆண்டுக்கான நிதியிலிருந்து 2 மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்வதற்கான பிரேரணையை தவிசாளர் உறுப்பினர்கள் சம்மதம் தெரிவித்திருந்த போதிலும் சபையின் வருமானம் மற்றும் அபிவிருத்தி பணிகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டதாக உறுப்பினர் தெரிவித்தார். இவ்வாண்டின் முதல் காலாண்டில் மட்டும் கரவட்டி பிரதேச சபைக்கு 31,89,973 ரூபாய் 3% வருமானமாக கிடைத்துள்ளது. இரண்டாம் காலாண்டு தொடங்கி பாதியை கடந்த நிலையிலும் கரவட்டி மக்களுக்கு சேர வேண்டிய எந்த ஒரு உருப்படியான அபிவிருத்தி பணிகளும் தவிசாளரால் முன்னெடுக்கப்படவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். சட்ட விதிமீறல்களும் அச்சுறுத்தல்களும் அபிவிருத்தி குறித்து கேள்வி எழுப்பிய போது தவிசாளர் சபையை 10 நிமிடங்களுக்கு ஒத்தி வைத்துவிட்டு வெளியேறியதாகவும் அதனைத் தொடர்ந்து போலீசார் வரவழைக்கப்பட்டு தம்மை கலைக்க முயற்சித்ததாகவும் உறுப்பினர் தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் 1987 ஆண்டு 15ஆம் இலக்க பிரதேச சபைகள் சட்டத்தின்படி ஒரு உறுப்பினரை சபையிலிருந்து வெளியேற்ற வேண்டுமானால் முறையான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். ஆனால் தவிசாளர் மற்றும் வருமான உத்தியோகத்தர் இணைந்து என்னை அச்சுறுத்தும் வகையில் சபையிலிருந்து வெளியேற்ற முயன்றனர். இது சபையின் நாகரிகத்திற்கும் சட்டத்திற்கு முரணானது. தமது பாதுகாப்பு கருதி இச்சம்பவத்தை தனது தொலைபேசியில் காணொலியாக பதிவு செய்துள்ளதாகவும் சபையின் செயலாளர் இவ்வாறான சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த தவறிவிட்டதாகவும் அவர் கவலை வெளியிட்டார். பொய் முறைப்பாடுகளும் அதிகார துஷ்பிரயோகமும். சம்பவம் தொடர்பாக நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் தனக்கு எதிராக பொய் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த உறுப்பினர் தாம் யாருக்கும் அச்சுறுத்தல் விடுக்கவில்லை என்பதை காணொலி ஆதாரங்கள் நிரூபிக்கும் என்றார். மேலும் சபையில் எழுப்பப்படும் 60% வினாக்களுக்கு தவிசாளருக்கு பதிலாக செயலாளரை பதிலளிப்பதாகவும் தவிசாளர் தனது ஆளுமை சரியாக பயன்படுத்த தவறிவிட்டு சமூக வலைதளங்களில் மட்டும் விளம்பரம் தேடுவதாகவும் அவர் விமர்சித்தார். மக்களுக்கான கோரிக்கை. மத்திய அரசாங்கம் மற்றும் நிவர் புயல் நிவாரணம் ஊடாக கிடைத்த நிதிகளை கொண்டு மேற்கொள்ளப்படும் பணிகளை தமது சொந்த பணிகள் போல காட்டி தற்போதைய அரசியல் சூழலில் மக்களை ஏமாற்றும் நடவடிக்கைகளில் தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் ஈடுபடுவதாக அவர் சாடினார். உண்மை நிலவரத்தை புரிந்து கொண்டு மக்கள் உரிய பாடம் புகட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தனது உரையை நிறைவு செய்தார். முன்னாள் அமைச்சர் பாட்டிலி சம்பிக்க ரணவக்க இன்று மின்சக்தி தொடர்பில் தான் ஒரு நிபுணர் என்ற வகையில் மின் உற்பத்தி மற்றும் நிலக்கரி இறக்குமதி தொடர்பில் வீரவசனம் பேசுபவர். மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் ஏற்பட்ட பாரிய நட்டம் தொடர்பிலான தகவல்கள் வெளிவந்துள்ளன. இலங்கை மின்சார சபை லாபத்தில் இயங்கி வந்த போதிலும் மஹிந்த ராஜபக்சவின் ஆரம்பகால ஆட்சியில் அது பாரிய நஷ்டத்தில் இயங்கியமை அம்பலமாகியுள்ளது. கோப் குழுவின் தலைவராக டி.ஜி. குணசேகர இருந்தபோது 2013 ஜூலை 23 அன்று வெளியிடப்பட்ட குழு அறிக்கையில் இந்த தகவல்கள் வெளியாகி 2010 ஆண்டில் 4.831 பில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டியிருந்த மின்சார சபை 2011 ஆண்டில் 19.265 பில்லியன் ரூபாய் என்ற பாரிய நஷ்டத்தை ஒரே வருடத்திற்குள் அடைந்துள்ளது. அதாவது 2010 ஆண்டில் 483 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக இருந்த லாபம் ஒரே வருடத்திற்குள் 1926 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நஷ்டமாக மாற்றப்பட்டுள்ளது. யுத்த முடிவுக்கு வந்ததன் பின்னர் அரச நிறுவனங்கள் பட்டப்பகலில் கொள்ளை அடிக்கப்படுவது போன்ற ஊழல் மோசடிகளுக்கு எவ்வாறு பயன்படுத்தப்பட்டன என்பது மூலம் தெரிய வந்துள்ளது. 2010 ஆண்டு முதல் 2013 ஜூன் இறுதி வரை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சராக பாட்டிலி சம்பிக்க ரணவக்க பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
நபரொருவரை ஏமாற்றி அவரது நிர்வாண காணொளி பதிவுகளை பெற்றுக் கொண்டதுடன் அவற்றை இணையத்தில் வெளியிடுவதாக மிரட்டி பணம் பறித்து ஒழுங்கமைக்கப்பட்ட மோசடி கும்பலைச் சேர்ந்த 62 வயதுடைய வயோதிப பெண் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வடமேல் மாகாண கணனி குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணைகளை தொடர்ந்து இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட நபர் தனது நிர்வாண காணொளிகள் இணையத்தில் வெளியாகிவிடும் என்ற அச்சத்தில் சந்தேக நபரின் வங்கிக் கணக்கிற்கு 1 லட்சம் ரூபாவை அனுப்பியுள்ளார். அதன் பின்னரே அவர் இதுகுறித்து போலீஸ் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு அளித்துள்ளார். கைது செய்யப்பட்ட 62 வயதுடைய பெண் சந்தேக நபர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக குருநாகல் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கடந்த 2 நாட்களாக வழங்கப்பட்டு வந்த முதலமைச்சருக்குரிய விசேட பாதுகாப்பு மற்றும் வாகன அணிவகுப்பு இன்றி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பட்டினப்பாக்கம் அலுவலகத்திலிருந்து நேற்று தனது நீலாங்கரை இல்லத்திற்கு திரும்பியுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மையை திரட்ட முடியாமல் தமிழக வெற்றிக் கழகம் தவித்து வருகின்றது. தேர்தல் முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து பெரும்பான்மையான ஆசனங்களை கொண்டுள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு தொடர்ந்து 2 நாட்களாக விசேட காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்று தமிழக ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரிய போதிலும் ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அழைப்பு விடுக்காத நிலையில் அவருக்கான பாதுகாப்பு மீளப்பெறப்பட்டுள்ளது. அதன்படி அவரின் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டிருந்த 4 வாகனங்களுடன் 50 காவல்துறை அதிகாரிகளும் மீளப்பெறப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த போதிலும் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களை எட்டுவதில் அக்கட்சிக்கு பெரும் சவால் ஏற்பட்டுள்ளது. ஆட்சி அமைப்பதில் நிலவும் நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் அவருக்கு வழங்கப்பட்டிருந்த உயர்மட்ட பாதுகாப்பு வாகனங்கள் எதுவுமின்றி அவர் இல்லம் வந்தடைந்தமை அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. இதனிடையே தனது கட்சிக்கு தேவையான மேலதிக இடங்களை பெற காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகளின் ஆதரவை விஜய் கோரியுள்ளார். இருப்பினும் இந்திய கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் இதுகுறித்து மாநில தலைமையை முடிவு செய்யும் என தெரிவித்துள்ள நிலையில் ஆட்சி அமைப்பதற்கான அடுத்த கட்ட நகர்வுகளில் தமிழக வெற்றிக் கழகம் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கடந்த 4 நாட்களாக நீடித்து வரும் அரசியல் பரபரப்பு ஒரு முடிவுக்கு வந்துள்ளது. தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர அல்ரேகர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஆட்சி அமைக்க முறைப்படி அழைப்பு விடுத்துள்ளார். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து வரும் பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க முடியாமல் இருந்த விஜய்க்கு காங்கிரஸ் கட்சியின் 5 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மொத்த பலம் 113 இருந்த நிலையில் ஜனநாயக முறைப்படி தனிப்பெரும் கட்சியின் தலைவர் என்ற அடிப்படையில் ஆட்சி அமைக்க வருமாறு விஜய்க்கு ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளார். முன்னதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆட்சி அமைப்பதில் திமுக எந்த இடையூறும் செய்யாது என்றும் அரசியலமைப்பு சிக்கலை தவிர்க்கவே தாம் விரும்புவதாகவும் தெரிவித்திருந்தது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பாதை எளிதாகியது. திமுகவின் இந்த ஜனநாயக ரீதியான அணுகுமுறை தமிழக அரசியலில் ஒரு ஆரோக்கியமான மாற்றமாகவே பார்க்கப்படுகிறது. ஆளுநரின் அழைப்பை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக தரப்பில் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் போக்கால அடிப்படையில் தொடங்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் மே மாதம் 10ஆம் தேதி அன்று பதவியேற்பு விழா நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநரின் அழைப்பு வெளியான செய்தி அறிந்ததும் தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். அதேவேளை சென்னை மற்றும் முக்கிய நகரங்களில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மத்திய உளவுத்துறையின் ஆலோசனையின் பேரில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் தொடர்ந்து நீடிக்கின்றது.